சிவம், மனமே குரு. இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இவ்வளோ நேரம் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஐயா அழகாக பதில் சொன்னார். இது யார் கொடுத்த பதில்? நமக்கு ஐயா கொடுத்த பதில். ஐயா வடிவில் நம்ம ஐயாவை பார்க்குறோம். நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க? ஐயாவை தானே பார்க்குறீங்க, இல்லை இந்த ஐயாவை தனியாக பார்க்குறீங்களா? அதுக்கு தான் காலையிலே சொல்லிட்டேன், நமக்கு வாகனம் எது ஓனர்னு அவர் செலக்ட் பண்ணுவார். வாகனத்தை நம்பாதீங்க, உள்ளே இருக்கிற ஓனரை நம்புங்க. வாகனம் இல்லை, இன்றைக்கி இந்த வாகனம் நாளைக்கு வேறு வாகனமாக மாறும். வாகனத்தில் ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கிற முதலாளிக்கு தான் தெரியும். முதலாளிக்கிட்ட போயிடுங்க, வாகனத்தை விட்டுடுங்க. அதே மாதிரி ஐயா நமக்கு லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை, நான் வருவேன், நான் உங்களோட இருப்பேன், என் ஆன்மா உங்களோட கலந்து இருக்கும் என்று சொன்ன வார்த்தை ஐயாவுடைய வடிவத்தில் நமக்கு எல்லாமே நிரூபிச்சிட்டு இருக்கார். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஐயா கிட்ட இருந்து நல்ல பதிலாக வருது. அது ஐயா உள்ளேருந்து வர பதில், ஐயாவுக்கு இருந்த நாணம், அது இவர் மூலிமா நமக்கெல்லாம் வெளிப்படுது. அது நம்ம கண் கூட நல்லா பார்க்குறோம். அதனால் ஐயா வேற இல்லை, இவர் வேற இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வடிவத்துலேயும் ஐயா நம்மளோட இருக்கார். அது நம்ம கண் கூடாக உணர்றோம். அதனால் ஐயாவை நம்ம ஐயா உருவத்தில் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு வேறுபட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த பதிலுக்கும் இதுக்கும் நம்ம ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள். இப்போ ஒரு ஆசிரமம் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் குகன் சித்தரன் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப சிறப்பானவர். அவருடைய வலிமை நமக்கு தெரியாது. அவர் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்க, இவர் ஒரு பித்தன், இவர் ஒரு பைத்தியம், அதனால் இவருக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ அவர் வயிற்று பழுப்புக்கு அந்த குகத்தில் இருக்கார். ஒரு குகை, கல்லுக்கள் செடிகள் எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கும். அதில் அவர் இருப்பார். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, எங்கேயோ இருந்து உக்காண்டிருக்காருப்பா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. இதில் சிறுவன் ஒருவன் என்ன செஞ்சான், ஆடு மாடு மேய்ப்பான். அந்த ஓனர் வீட்டில் ஒரு ஆடு வச்சு இருந்தான். அந்த ஆடு தன்னை மீறி இறந்து போயிடுச்சு. 2 குட்டி வயிற்றோட குட்டி ஆடு இறந்து போச்சு. அப்போது அந்த பையன் போயிட்டு ஓனர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது, ஆடு செத்து போச்சு, இறந்து போச்சே, அதனால் வீட்டுக்கு போனால் ஓனர் நம்மளை திட்டுவார் அப்படின்றதுக்காக அந்த சித்தர்கிட்ட அவர் போனார். அந்த பையன் போனான். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ அழுவாத, இந்த ஆடை நாளை காலையில் நீ ஓட்டிக்கிட்டு போ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த பையன் ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி சொன்னார், நம்ம ஆடோடு போகலன்னா ஓனர் நம்மளை திட்டுவார் அப்படின்னு அந்த பயத்துலேயே அவன் போயிட்டான். சரி சொன்னார், நாளைக்கு நம்ம வருவோம் அப்படின்றதுக்காக மறுபடியும் நாளை காலையில் வந்தான். இவர் என்ன பண்ணார், அந்த ஆட்டை ஒத்து பார்த்தார். பார்த்தா அந்த வயிற்றுக்குள்ளே 2 குட்டி உணவுறது அவருக்கு தெரியுது. அவர் யார், ஞானத்தில் பார்க்குறாரு, அந்த குகன் சித்தர். அப்போது இந்த ஆடுக்கு உயிர் இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற சக்தியை அந்த ஆட்டுக்கு வர வைப்போம் அப்படின்றதுக்காக அந்த ஆட்டை உயிர் பெற்று செய்தார். மறுநாள் 2 குட்டி போட்டுச்சு அந்த ஆடு. அப்போ என்னாச்சு, 3 பொருள் ஆயிடுச்சு. 3 பொருள் ஆச்சு. அந்த பையன் வந்த உடனே ஐயா அப்படின்னா, தம்பி நீ விட்டு சென்ற ஆடு இங்கே இருக்குது, 2 குட்டியோடு இருக்குது, நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான். போகிறவன் கம்முன்னு போனானா, போகும்போது என்ன சொன்னான், மேலே ஒரு சித்தர் இருக்காருப்பா, அவர் அற்புதம் செஞ்சார்ப்பா, ஏன் ஆட்டை உயிர் பெற்றார்ப்பா, இப்போ ஒரு ஆடை விட்ட 3 ஆட்டோட நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது உண்மையா பொய்யா? நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. இந்த ஆசிரமத்துக்கு நம்ம வரோம், முழுமையாக போய் சேருவோமா சேர மாட்டோமா அப்படின்ற டவுட்டு எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அந்த டவுட் இருக்கிறவங்க மட்டும் இதை புரிஞ்சிக்கணும். கீழே இருக்கிறவங்களுக்கு போய் சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளை போய் செக் பண்ணுவோம். ஒரு பையனை என்ன பண்ணாங்க, அந்த சாவு மேடை மாதிரி போட்டாங்க. பையனுக்கு எல்லாமே கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. 4 பேர் கொண்டு போகிறாங்க மேலே. அவர் உண்மையான சித்தரா இல்லையா செக் பண்ணுறதுக்கு. அப்போது தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் பார்த்தாரு,
கொண்டாந்து போட்டாங்க. போட்ட உடனே ஐயா அந்த பையன் இறந்துட்டான், அந்த ஆட்டை நீங்கள் உயிர் பயிற்சி செய்யுங்க மாதிரி இந்த பையனே நீங்கள் உயிர் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்த்தாரு, அவர் சாதாரணமான ஆளா, சிவனாடிகால் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார், இவங்களெல்லாம் பார்த்தாரு. நம்ம நினைக்கிறோம் ஐயா வந்து சாதாரணமான ஆள், நம்ம ஐயாவுடைய அவருடைய வாரிசுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அது உள்ளே இருக்கிற பொருள் ஐயா. நம்ம பார்க்குற உருவத்துக்கு அவருடைய பையன், ஆனால் அது உள்ளே இருக்கிற பொருள் அவருடைய உயிர், அவருடைய மூச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரியா அந்த குகன் சித்தருக்கு இருக்கிறவுடைய பவரே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. அதனால் சோதிச்சாங்க. அவர் என்ன பண்ணார், அப்படியா சரிப்பா, அவன் இறந்தவனே தான், செத்தவன் தான், மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போனா நீ சித்தனே இல்லை, நாங்கள் வந்து நல்ல மாதிரி தான் அவனை கொண்டு வந்தோம். இவர் பொய் சொல்கிறாருடா, இவர் சித்தனே கிடையாது, நீ எழுந்துடான்னு அந்த பையனை எழுப்புனா அந்த பையன் என்ன பண்ணான், எழுந்திருக்கல, அவன் போனவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்போ என்னாச்சு, உண்மையை அங்கே நிரூபிக்கப்பட்டதா. அவர் என்ன பண்ணார், இந்த கோபத்தில் என்ன பண்ணார், இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அழியும். இதில் திருவண்ணாமலையிலேருந்து வந்து ஒருத்தர் பேசினார், பார்த்தீங்களா சாமி, அவரும் இந்த பவரை புரிஞ்சு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் அழியும். உடனே என்ன பண்ணார், ஈசனை அந்த இடத்துல வாழ்றாரு. அவர் வந்து என்ன பண்ணார், ஐயா நான் இருக்கேன் இந்த ஊரில் நான் இருக்கேன், அதனால அழியுன்னு சொல்லாதீங்க. ஈசனை விடையா அந்த சித்தருக்கு அவ்வளோ பவர், அதனால் அந்த கடவுளே வந்து நான் இருக்கேன் இந்த ஊரில், அழியுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அழியும் அண்ணாமலை ஆக்கும் அண்ணாமலை, அழிஞ்சு போகுன்னு சொன்னல வாயில் அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மறுவரம் கொடுத்தார். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த சீடர்களுக்கும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் பக்தர்களுக்கும் எந்த சந்தேகம் இருந்தாலும், எந்த ஒரு மன சஞ்சலம் இருந்தாலும் நமக்குள்ளே பேசி ஐயா கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். அந்த சித்தருடைய அந்த அண்ணாமலையார், அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த அண்ணாமலையார் இருப்பதனால் இன்னமும் சில வீடுகள் என்ன பண்ணணும், அழிஞ்சு போயிருக்கும். அந்த நாள் கொடுத்த சாபம். ஒரு 100 வீடு நல்லா இருக்குன்னா அதில் ஒரு வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, அது மாடி வீடு இருந்தாலும் சரி, குச்சியெல்லாம் முளைச்சிக்கிட்டு செடியெல்லாம் முளைச்சிக்கிட்டு அழிஞ்சு போயிருக்கும். அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரவங்க எல்லாமே பார்த்துருக்கலாம். அப்போ காரணம் என்ன, அவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர். மறுபடியும் அவரை வந்து அந்த அண்ணாமலையாரை கேட்டதுக்காக நான் இருக்கேன் இந்த ஊரில் அழியக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அழியா அண்ணாமலையார் அப்படின்னு இப்போ பேர் வழங்குது. அடுத்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகிறவங்க சிறப்போடு வாழ்வாங்க. இது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க அந்த வாய்ப்பு கிடைக்காது. இது வந்து அந்த சித்தருடைய சாபம். அதனால் இங்கே எல்லா வந்திருக்கிற சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும், எந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஐயா இப்போ அம்மா பேசினாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, பாடத்தில் செய்ய முடியல, என்னால் செய்ய முடியல. காரணம் என்ன, அவங்க மனம் அடங்கலை, அதில் அடங்கலை. அப்போது அவங்களால பாடம் சரியாக பண்ண முடியல. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நீங்கள் பாடம் பண்ணும்போது உட்காரும்போது உங்கள் மனசுக்குள்ளே படம் மாறி ஓடும். காரணம் என்ன, போன பிறவனுடைய அது அந்த சிறப்பு ஓடும். அப்படியே நம்ம என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், என்ன போகிறோம், என்ன வரோம், என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம மன அடங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நாளை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் சோதிக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க, நான் சரியாக பண்ணுறேன்னா அந்த பாடத்தை நம்ம சரியாக செய்கிறோமா,
மற்றவங்கள பார்த்து பேசக்கூடாது. நம்மளுக்கு நம்ம கவனிக்கணும். உங்களுக்கு என்ன பாடத்தில் டவுட் இருந்தால் ஆசிரமத்துக்கு வந்து கேட்டுக்கோங்க, ஐயாவை கேட்டுக்கோங்க, இன்னும் இருக்கிற குருமார்களை கேட்கலாம். யார் எப்படி பாடம் பண்ணாலும், தப்பாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணாலும், அந்த பாடத்தினுடைய வலிமையே ஒரு பிள்ளைங்க தப்பு பண்ணால் தாயோ தகப்பனோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, சரி பண்ணுறது தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி சரியாக பண்ணாலும் தவறாக பண்ணாலும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து. நல்லதுமா நல்லதுமா. சந்தோஷம்.